நாமக்கல்லில் மணல் குவாரிக்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, எவ்வளவு நேரமாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அதாவது மொருவந்தூரில் மணல் குவாரி இன்று காலை திடீரென திறக்கப்பட்ட மணல் ஆர்ப்பாட்டத்தை காலை முதலே இந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலையில் ஆற்றில் இறங்கி மணல் குவாரி முற்றுகையிடுவதாக திட்டமிட்டிருந்த நிலையில் நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் ராஜசேகர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை அடுத்து மதியம் வரை அவர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள் என்றால், மணல் குவாரி மூட வேண்டும், இல்லையெனில் அப்பகுதியில் தடுப்பணையோ அல்லது படுகை அணையை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர். அதற்கு அதிகாரி அவர்கள் அதிகாரிகள் பேசிவிட்டு தன்னுடைய பதிலை தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். இதனிலையில் மதியம் 2 மணி வரை எந்த விதமான சாதகமான பதிலும் வராத நிலையில் 2 மணிக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விவசாயிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் மணல் அள்ளும் பகுதியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கிருந்த பொக்லின் இயந்திரம், லாரி உள்ளிட்ட வாகனங்கள் அங்கிருந்து அதாவது மணல் குவாரியிலிருந்து வெளியே எடுத்து வரப்பட்டன. இந்த சூழ்நிலையில் அந்த மணல் குவாரியின் நுழைவாயில் பகுதியில் அந்த வாகனங்களை மீண்டும் நிறுத்தி பொதுமக்கள் கடந்த 3 மணி நேரமாக நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த மணல் குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும், தங்களுக்கு படுகை அணையை அல்லது தடுப்பு அணையோ காவிரி ஆற்றின் குறுக்கே அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கடந்த 3 மணி நேரமாக ஆற்றிலேயே இருந்து போராடி வருகின்றனர். மணிமாறன். துரைசாமி, இந்த மணல் குவாரிக்கு எதிராக மக்கள் போராடுவது இன்று நேற்றல்ல, பலகாலமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் இந்த மணல் குவாரியை திறப்பதற்கு என்ன காரணம்? அதாவது காவிரி ஆற்றில் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஜேட்டர்பாளையத்தில் இருந்து முருவந்தூர் வரை நாமக்கல் மாவட்டத்தில் காவிரி ஆற்றில் மணல் உள்ள பகுதியாகும். இதில் பல்வேறு இடங்களில் பல சமயங்களில் மணல் அள்ளப்பட்டு பல இடங்களில் முற்றிலுமாக அள்ளப்பட்டுள்ளது. அதாவது செங்கரை, வெண்டிப்பாளையம், பேட்டப்பாளையம், மோகனூர் உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து மணல் அள்ளப்பட்டு அப்பகுதியில் உள்ள மணல்கள் முற்றிலும் அள்ளப்பட்டுள்ளன. அதாவது அளவுக்கு அதிகமாக அரசின் விதிமுறைகளை மீறி 20 அடி ஆழம் வரை ஆற்றில் மணல் அள்ளப்பட்டு பல்வேறு இடங்களில் நிலத்தடி நீர் மட்டம் பிரச்சனை ஏற்பட்டு தண்ணீர் பற்றாக்குறை நிறைவேற சூழ்நிலையில் ஒருவந்தூரில் புதிதாக, அதாவது இந்த கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு புதிதாக மணல் குவாரி திறக்கப்பட்டது. இந்த பகுதியில் மட்டும்தான் காவிரி ஆற்றில் இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மணல் ஒரே ஒரு பகுதியாகும். இந்த பகுதியிலும் மணல் அள்ளிவிட்டால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதாவது இந்த மணல் அள்ளிவிட்டால் குடிநீர் திட்டங்கள் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும். அதாவது நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படும். இதோடு மட்டுமில்லாமல் சுற்று வட்டாரங்களுக்கு ஒரு 7 குடிநீர் திட்டங்கள் அப்பகுதியிலிருந்து செயல்படுத்தப்படுகின்றன. அந்த குடிநீர் திட்டங்களும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உள்ளதால் இந்த குவாரியை மூட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். ஆனால் அரசு நிர்வாகமானது இந்த பகுதியில் மட்டும் மணல் குவாரி செயல்படுத்துவதற்கான முனைப்பை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது.